ஓகே. குட் ஈவினிங். இப்ப இந்த லெக்சர்ல என்ன பார்க்குறோம்னா, திருக்குறள் டாபிக் பார்க்குறோம். அதாவது அ யார் யாரெல்லாம் ஜெனரல் தமிழ் எடுத்திருக்கிறாங்களோ ஓகே. யார் யாரெல்லாம் ஜெனரல் தமிழ் எடுத்துக்கிறாங்களோ, அதுல வந்து த லாஸ்ட் யூனிட் இருக்குல்ல, திருக்குறளில் த லாஸ்ட் யூனிட் அதாவது இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, அதுல ஒரு 15 கேள்வி வரும். அந்த 15 கொஸ்டின்ஸ்ல அந்த 15 கொஸ்டின்ஸ்ல மொத்தம் 20 அதிகாரம் இருக்குது திருக்குறள்ல இருந்து. ஓகே. 20 அதிகாரம். அதுல முதல் அதிகாரம் என்ன குடுத்திருக்காங்கன்னா, ஒழுக்கமுடைமைன்னு குடுத்திருக்காங்க. ஸோ, இந்த ஒழுக்கமுடைமை பத்தி இப்ப பார்க்கலாம். ஆ அதாவது இங்கிலீஷ்லயும் சேர்த்து நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். ஏன்னா, ஜெனரல் சயன்ஸ் பேப்பர்ல அதாவது 100 மார்க்கு பொது இது இருக்குல்ல, ஜெனரல் சயன்ஸ்ல யூனிட் 6த் யூனிட் 6த் பார்த்தீங்கன்னா, அதுல ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ், சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடுன்னு இருக்கும். அந்த ஒரு 20 கொஸ்டின்ல ஒரு டாபிக் இருக்கு. திருக்குறள், சிக்னிஃபிகன்ஸ் ஆஸ் எ செக்குலர் லிட்ரேச்சர் அண்ட் ரெலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமானிட்டி, திருக்குறள் அண்ட் யுனிவர்சல் வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து இதுல வந்து சில கேள்விகள் வரலாம். கொடுத்திருக்க 20 அதிகாரத்துல இருந்து ஏதாவது 2, 3 கேள்வி வரலாம். ஸோ அதனால ஒவ்வொரு குறளுக்கும் இங்கிலீஷ்ல விளக்கம் கொடுக்குறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். சரியா? ஸோ ஏற்கனவே படிச்சவங்க இது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குறள் அதாவது ஒழுக்கமுடைமை, அதாவது டிசிப்ளின். அதுல என்ன அப்படின்னா, ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓகே. இதுல விழுப்பம், விழுப்பம்னா என்னது? சிறப்பு. விழுப்பம் அப்படின்னா இது வந்து சிறப்பு. ஓகே. ஸோ ஒழுக்கம் விழுப்பம் சிறப்பை தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்பப்படும்னா காப்பாற்றப்படும். அதாவது என்ன பண்ணணும்? சிறந்ததாக கருதப்படும். அதான் மீனிங். அப்ப இந்த குறளை வச்சு பார்க்கும்போது இதை சிம்பிளா ஒரே வரியில என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒழுக்கமே உயிர். ஒழுக்கமே உயிர். ஓகே. ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்ல இருந்தா. ஓகே. இது அதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பினை தருவதால். ஓகே. அதான் விழுப்பம்னா சிறப்பு. ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பினை தரலான் தருவதால், ஒழுக்கம் உயிரை விட சிறந்ததாக பாதுகாக்கப்படும், சிறந்ததாக கருதி அல்லது ஒழுக்கத்தை சிறந்ததாக கருதி பேண வேண்டும். இதுதான். இது இங்கிலீஷ்ல வந்து சொல்றது இருந்தா, டிசிப்ளின் பிரிங்ஸ் ஹானர். அதான் அது மரியாதையை கொண்டு வரும். விழுப்பம் சிறப்பை தரும். ஆஸ் டிசிப்ளின் லீட் டு டிக்னிட்டி இன் லைஃப். ஓகே. ஆஸ் டிசிப்ளின் லீட்ஸ் டு டிக்னிட்டி இன் லைஃப், காட் டிசிப்ளின் above லைஃப். ஸோ இட் ஷுட் பி செரிஸ்ட் மோர் ப்ரிசியஸ் தேன் லைஃப். இதுதான் வந்து இதனுடைய ஆங்கில விளக்கம். ஓகே. இது சொல்லப்போனா ஆஸ் as discipline leads to dignity in life, God discipline above life. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து அதாவது எப்படி கேட்கலாம்னா, எதனால ஒழுக்கம் வந்து உயிரை விட அதிகமா கருதணும்? ஏன் உயிரினும் சிறந்ததாக கருதணும்? அப்ப அது எது? ஒழுக்கம் சிறந்ததாக கருதுறதுக்கு அது என்ன தருகிறது? அது சிறப்பை தருகிறது. இங்கிலீஷ்ல வந்து டிக்னிட்டின்னு ஒரு ஆப்ஷன் போடலாம். சரியா? ஸோ அதான். ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது ஒண்ணு. இதே ஒழுக்கமுடையல 2வது குறள் பார்த்தீங்கன்னா, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். ஓகே. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. ஓகே. ஒன்ஸ் அகைன் ஐ அம் ரிப்பீட்டிங். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. பரிந்துன்னா என்ன அப்படின்னா,
பரிந்தோம்பி அப்படின்னா வருந்தியும். ஓகே, அதாவது வருந்தியும், அதாவது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். இதுக்கு எப்படின்னா அதாவது அந்த மாதிரி ஒழுக்கத்தை அழிவுபடாமல் வருந்தியும் பேணி காத்தல் வேண்டும். அதான் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். தெரிந்தோம்பி எதென்ன? அறங்கள் பலவற்றுள் இம்மைக்கும் மறுமைக்கும் துணையாவது ஒழுக்கம். ஓகே, இம்மைக்கும் மறுமைக்கு அது தெரிஞ்சதுனால, அதுதான் இம்மைக்கும் மறுமைக்கும் அதுதான் ஒழுக்கம்தான் துணைங்கிறதுனால அந்த ஒழுக்கத்தை அழிவுபடாமல் வருந்தி பேணி காத்தல் வேண்டும். இதுதான் அதோட அர்த்தம். ஓகே, அதான் ஓம்பின அழிவுபடாமல் செய்து பரிந்தோம்பி. ஓகே, வருந்தியும் அதை அழிவுபடாம அந்த ஒழுக்கத்தை காக்க வேண்டும். ஓகே, ஸோ இல்லைன்னா மனதை அடக்கி தெரிந்தோம்பி தேரினும் அறிந்தாலும். ஓகே, இன்னொரு மீனிங் பரிந்துக்கு என்னன்னா முழு மனதோடு ஏற்று செய்தல், முழு மனதோடு அந்த ஒழுக்கத்தை நாம பேண வேண்டும். ஓகே, இதுதான் அதோட மீனிங். ஸோ பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. அதாவது அறங்கள் பலவற்றுக்கும் அதை இம்மைக்கும் மறுமைக்கும் துணையாக ஒழுக்கம் வருவதால் அந்த ஒழுக்கத்தை அழிவுபடாமல் வருந்தி பேணி காத்தல் வேண்டும். இதுக்கு ஆங்கில விளக்கம் என்ன அப்படின்னா, virtuous conduct is a man's prime aid. It should be guarded with wary mind. wary mind எச்சரிக்கையான ஒரு மனதில். இதை என்ன சிம்பிளா சொன்னா, one should excel in good conduct and take pains to cultivate and guard it. அதாவது one should excel in conduct. ஓகே, கண்டக்ட் இதுல குட் கண்டக்ட் வெர்ச்சுவஸ் கண்டக்ட் போட்டுக்கலாம். அதான் ஒழுக்கம், குட் கண்டக்ட். அண்ட் டேக் pains to cultivate and guard it. ஓகே, ஏன்னா இந்த ஒரு ஒழுக்கம் வந்து இம்மைக்கும் மறுமைக்கும் அதுதான் சிறந்த துணையா வர்றதுனால அந்த மாதிரி ஒழுக்கத்தை அழிவுபடாம காக்க வேண்டும். அதுதான் இதோட மீனிங். ஓகே, அப்புறம் தேர்டு குறள், ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இது ஒரு அதாவது இழுக்கம்னா அந்த அந்த ஒழுக்கத்தினின்று தவறுதல். ஓகே, ஒழுக்கத்தை மீறி போதல், அதான் இழுக்கம், ஒழுக்கத்திலிருந்து தவறி வருதல். ஓகே, ஸோ ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் போய்விடும். அதாவது நல்லொழுக்கம் தன் புகழையும், ஓகே, அதான் நல்லொழுக்கம், ஒழுக்கம் வந்து த குட் கண்டக்ட். இந்த நல்லொழுக்கம் தன் புகழையும் தான் பிறந்த குடியின் புகழையும் உயர்த்தும். அதான் ஒழுக்கம் உடைமை குடிமை, அதாவது தான் பிறந்த குடியையும் புகழையும் தான் உயர்த்தும். ஒழுக்கத்தில் தவறினால் அதான் இழுக்கம், ஒழுக்கத்தில் தவறுதல் தான் பிறந்த குடியின் புகழையும் தன் புகழையும் தாழ்த்தும். ரெண்டுமே பெறும். தன்னோட தன் புகழும் புகழும் போயிடும், அண்ட் நம்ம பிறந்த குடியின் புகழையும் கெடுத்துரும். அதான் இதோட மீனிங். ஸோ ஒழுக்கம் உடைமை குடிமை, ஒழுக்கம் இருந்தால் தன் புகழும் தான் பிறந்த குடியின் புகழும் உயரும், இல்லைன்னா ரெண்டுமே அழியும். அதுதான் இந்த குறளோட மீனிங். இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்போனா, டிசிப்ளின் இஸ் a sign of noble birth. Discipline is the sign of noble birth. Noble birth. Bad conduct and indiscipline. அதாவது இழுக்கம், அதான் indiscipline indicates mean birth. Okay, indicates mean birth. அதான் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இழிந்த பிறப்பான இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும். அதுதான். ஓகே, அப்புறம்
4வது 4th குறள் இதுல ஒழுக்கமுடையவனா மரப்பினும் ஒத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். ஓகே, மரப்பினும் ஓத்து கொளலாகும் பார்ப்பான். ஓகே, பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அப்படின்னா என்ன? அதாவது கல்வியை மறந்தால் அதை வந்து ஓதி கொள்ளலாம், அதாவது படிச்ச பாடம் மறந்தா கூட மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒருவனுடைய ஒழுக்கம் கெட்டால், ஓகே, ஒருவனுடைய ஒழுக்கம் கெட்டால் அவன் துன்புறுத்தலோடு அவன் குடியும் துன்புறும். ஓகே, சோ அதனால கல்வியை விட எது ஒழுக்கம் தான் உயர்ந்தது. அதான் மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும் பார்ப்பான். சரியா? சோ இந்த ஓத்து கொள்ளலாக அப்படின்னா வேதம் ஓதுவாங்கல்ல. ஓகே, கற்ற வேதத்தை மறந்தா கூட கற்றுக்கொள்ளலாம். அதான் கொள்ளலாகும். கொள்ளலாகும் அப்படின்னா கற்றுக்கொள்ளலாம், மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். கொள்ளலாகும்னா மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளலாம் எத? வேதம், அதாவது கற்ற வேதத்தை. ஓத்துக்குனா மரப்பினும். ஓகே, கற்ற வேதத்தை மறந்தா கூட மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஓகே, பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஓகே, ஆனா ஒழுக்கம் இல்ல அப்படின்னா, ஒழுக்கம் கெட்டால் அவன் துன்புறுத்தலோடு அவன் குடியும் சேர்ந்து கெடும். அதுதான். ஓகே, இதுக்கு ஆங்கிலத்துல என்னன்னா the wise, if the wise can learn, the wise can learn the forgotten lore again. Okay, the lore na vedam, அதாவது வேதாஸ், lore again, but loss of discipline, but loss of good conduct or discipline leads to ruin. ஓகே, சோ ஒழுக்கம் கெட்டுச்சு, ஒருத்தரோட ஒழுக்கம் கெட்டாச்சுன்னா அவன் துன்புறுதலோடு அவன் மட்டும் துன்புற மாட்டான், அவனோட குடியும் சேர்ந்து துன்புறும். இதுதான் இந்த குறளோட விளக்கம். 5th வந்து அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஓகே, அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்க மிலான்கண் உயர்வு. அப்படின்னா பொறாமை, அழுக்கார்னா பொறாமை, பொறாமை உடையவனிடத்து செல்வம் நிலைக்காது. ஓகே, சோ அழுக்காருடையான் பொறாமை உடையவனிடத்து, இது பொறாமை உடையவன். பொறாமை உடையவன், பொறாமை உள்ள ஒருத்தன்ட்ட ஆக்கம், அதாவது செல்வம் இருக்காது, அல்ல செல்வம் நிலைக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட எது இருக்காது? உயர்வு இருக்காது. ஓகே, ஒழுக்கம் மிலான்கண் உயர்வு, ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு இருக்காது. இதான் இதோட மீனிங். ஓகே, அதாவது ஜஸ்ட் அஸ் இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ல போனா just as the jealous have no wealth, the indecent or indisciplined guy, the indecent have
நோ டிக்னிட்டி. இதான் இது. சோ அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடத்து செல்வம் இருக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடத்து உயர்வே இருக்காது. அடுத்து 6. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஓகே, ஒல்கார்னா ஒழுக்கத்தின் ஒல்கார். ஒல்கார்னா எதுக்கும் மனம் தளராதவர், அதான் ஒல்கார். ஓகே, ஒல்கார்னா மனம் தளராதவர், மனம் தளராதவர், மனம் உடையாதவர். ஓகே, மனம் தளராதவர். உறவோர், உறவோர்னா அறிஞர். உறவோர் அறிஞர். ஓகே, ஏதம், ஏதம்னா குற்றம் இல்ல கேடு, குற்றம் இல்லைன்னா கேடு. ஓகே, சோ ஒழுக்கம் தவறுதலால், அதாவது ஒழுக்கம் கெட்ட இருந்தேன்னா கேடு கட்டா இருக்கும், குற்றம் வரும், அது தப்புன்னு அறிந்து மன வலிமையுடைய சான்றோர் ஒழுக்கத்தை தவறாமல் காத்துக்கொள்வர். அதாவது இப்ப நெருப்பை தொட்டா சுடுங்கிறது நமக்கு தெரியும். அப்ப சுடுன்னு தெரிஞ்சா அப்ப நெருப்பு பக்கத்துல வரும்போது நம்ம தூர போயிடுவோம்ல, தெரிஞ்ச இது தேவையில்லாதுன்னு. அதே மாதிரி ஒழுக்கத்துடைய தன்மை நமக்கு தெரியும். ஒழுக்கம் கெட்டாச்சுன்னா அதனால கேடு உண்டாகும், அதனால் நான் குற்றம் புரிவேன் என்று அறிந்த மன வலிமையுடைய சான்றோர். ஓகே, அதான் உறவோர்னா அறிஞர் ஆர் சான்றோர். அறிஞர் அதாவது சாதாரண அறிஞர் கிடையாது, சாதாரண சான்றோர் கிடையாது, மனம் தளராத மனம் வலிமையுடைய சான்றோர் ஒழுக்கத்தில் என்ன செய்வாங்க, தவறாமல் காத்துக்கொள்வர். தட் இஸ் வாட், அதுதான் மீனிங். ஓகே, அதாவது ஒழுக்கத்தில் தவறுதலால் பெரும் துன்பம் விளையும், எனவே மன வலிமையுடைய உயர்ந்தவர்கள் ஒழுக்கத்தில் தவறாதவர்கள். இதுதான் இதோடைய அர்த்தம். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா, knowing well the disagree of indiscipline, the stable way were not from discipline. The discipline, I will write, the disciplined will not deviate from virtues or good conduct. Virtues, as they know the evil effects of indiscipline. ஓகே, புரிய நினைக்கிறேன். அதாவது டிசிப்ளின்ட் will not deviateனா விலகி செல்ல மாட்டாங்க, எது குட் கண்டக்ட்ல இருந்து. ஏன்னா as they know, அவங்களுக்கு தெரியும், the evil effect, அதாவது the குற்றம், அதோடைய நெகட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் தி இன்டிசிப்ளின். ஓகே, அதான் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. தமிழ்ல இது கேள்வி கேட்கிறாந்தா பொருள் கேட்கலாம். ஏதம்னா என்ன, உறவோர் யாரு, உறவோர் சான்றோர் அறிஞர், இந்த மாதிரி ஏதாவது பொறுத்துகளை கூட கேட்கலாம். 7வது குறள், இது ரொம்ப ஈஸி தான். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஓகே, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்துவர்னா என்ன, அடைவர். எய்துவர்னா அடைவர். என்ன அடைவர், மேன்மை அடைவர். யாரு, ஒழுக்கமுடையவர்கள். ஓகே, சோ ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஓகே, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்தா பழி அடைய மாட்டார்கள். அதான் ஒழுக்கத்தில் தவறுதலால், சரி, ஒழுக்கத்தால் அவரும் அவருடைய கொடியும் உயர்வு பெறும். அதான் ஒழுக்கத்தால் எய்துவர் மேன்மை, ஒழுக்கம் தவறுவதால் அவரும் அவரது கொடியும் பெரும் பழி எய்தும்.
ஓகே, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஓகே, இதான் இதோட மீனிங். ஓகே, இது ஆங்கிலத்துல சொல்ல போனா குட் கண்டக்ட், அதாவது டிசிப்ளின் பிரிங்ஸ் கிரேட்னஸ் அண்ட் இன்டிசிப்ளின் பிரிங்ஸ் டிஸ்கிரேஸ். ஓகே, டிசிப்ளின் பிரிங்ஸ் கிரேட்னஸ், அதான் மேன்மை, and indiscipline brings utter முழுவதுமே disgrace. ஆர் டிஸ்ஹானர் கூட போட்டுக்கலாம், டிஸ்ஹானர். ஓகே, அதான் ஒழுக்கமுடையவர் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. தென் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஓகே, தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஓகே, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், அதாவது என்றும் நல்லொழுக்கம் வந்து நன்மை தரும், தீயொழுக்கம் என்றும் தீராத துன்பத்தை தரும். அதாவது நல்லொழுக்கத்தினாலோட அது நல்லொழுக்கம் எதுல நன்றியா இருக்கும்னா, நன்றிக்கு வித்தாகும் அப்படின்னா நல்ல இது நன்மை தர்றதுக்கு அது ஒரு டூலா இருக்கும் நல்லொழுக்கம், அதாவது டிசிப்ளின். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும், தீராத துன்பத்தை தரும். இடும்பம் துன்பம், தீயொழுக்கம் என்றும் எப்போதும் துன்பத்தை தந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்டிசிப்ளின் பிரிங்ஸ், ஓகே, தீராத துன்பம், அதாவது என்லெஸ் டிஸ்ட்ரெஸ் ஆர் என்லெஸ் பெயின் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, அதான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். டிசிப்ளின் இஸ் a seed of virtuous deeds. ஓகே, அது டிசிப்ளின், அது என்ன, அதுக்கு எப்படி எழுதலாம்னா நோபல் கேரக்டர்னு கூட எழுதிக்கலாம். டிசிப்ளினா நோபல் கேரக்டர். ஸோ நோபல் கேரக்டர், நோபல் கேரக்டர் இஸ் த சீட், அதாவது சீட்னா அதாவது வித் த சீட் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் and ignoble, indiscipline. Or ignoble character brings endless distress or disturbance or pain. ஓகே, சோ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அடுத்து, ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். ஓகே, ஒழுக்கமுடையவர்களுக்கு, ஒழுக்கமுடையவனா ஒழுக்கம் உள்ளவங்க, டிசிப்ளின் உள்ளவங்க, ஒல்லாவே. ஒல்லாவே அப்படின்னா முடியாதவது. ஓகே, ஒழுக்கமுடையவருக்கு, ஒழுக்கமுடைய நல்லவர்கள் பிறருக்கு தீங்கு பயக்கும் சொற்களை, சோ ஒல்லாவே தீய, அதாவது சொல்ல முடியாது. ஒல்லாவே மீன்ஸ் இம்பாசிபிள். ஓகே, அதாவது இம்பாசிபிள் எடுத்துக்கலாம், நாட் பாசிபிள். எதுல இம்பாசிபிள்? தீய. ஓகே, தீய சொற்களை மறந்தும் வாயால் சொல்லல். ஒழுக்கியும் அதுக்கு மேல மறந்தும். ஓகே, ஒரு நல்ல டிசிப்ளின் உள்ள பர்சன்னா, ஒழுக்கமுடையவருக்கு மறந்து கூட தீய சொற்களை தன் வாயால ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. அதான்
அதான் இந்த குறள் சொல்றது அர்த்தம். ஓகே, ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே சொல்ல முடியாதான், எது தீய சொற்களை வழுக்கியும் மறந்தும் வாயால் சொல்லல். ஓகே, அதான் ஒழுக்கமுடைய நல்லவர்கள் பிறருக்கு தீங்கு பயக்கும் சொற்களை தவறி கூட வாயால, மறந்தும் கூட வாயால, தவறி கூட வாயால சொல்லாதவர்கள். ஓகே, so the man of righteous conduct never use evil words. அதான் இது ஆங்கில மீனிங். the man of righteous conduct na disciplined person. the man of righteous conduct never use evil words even by a slip of the tongue. ஓகே, புரிஞ்சல? ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். லாஸ்ட், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். ஓகே, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஓகே, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், அதாவது உயர்ந்தோர் சென்ற நல்லொழுக்க நெறியில் நடக்க தெரியாதவர்கள் பல நூல்களை கற்றாலும் கற்றாலும் கல்லாதவராகவும் அறிவில்லாதவராகவும் மதிக்கப்பெறுவர். அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகத்தோடு சேர்ந்து வாழல, அதாவது உலகத்தோட ஒட்ட ஒழுகல்னா நல் நெறியில் நடக்க தெரியாதவங்க. ஓகே, நன்னெறியில் நடக்க தெரியாதவங்க எவ்வளவுதான் படிச்சாலும், ஓகே, எவ்வளவுதான் படிச்சாலும் பல கற்றும் எவ்வளவுதான் படிச்சாலும் படிக்காதவங்க மாதிரியும் அறிவு இல்லாத மாதிரியும் கன்சிடர் பண்ணப்படுவாங்க, மதிக்கப்படுவார்கள். அதான். ஓகே, ஒன்ஸ் அகைன் சொன்ன, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் இல்லை அப்படின்னா பல கற்றும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், ஓகே, பல நூல்களை கற்றாலும் கல்லார் அன்எஜுகேட்டட் கல்லாதவர்களாகவும் அறிவு இல்லாதவர்களாகவும் மதிக்கப்பெறுவர். அதான் இதோட மீனிங். சோ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஓகே, இது இங்கிலீஷ்ல those who cannot live in the harmony, அதாவது who cannot live in the harmony with the world are fools though they are well educated. அதான் those who are those who cannot those who cannot live in harmony with the world, அதான் உலகத்தோடு ஒட்ட வாழுதல், with the world ஆர் அவங்க எப்படி கருதப்படுவாங்கன்னா they are fools even though they are educated, they are learned or educated. Okay, they are learned or educated. Okay, so இதான் அந்த 10 குறள். இது ஒழுக்கமுடைமை. ஸோ ஒன்ஸ் அகெயின் முதல்ல இருந்தே ஒன்றுனா நம்ம ஒரு ரிப்பீட், ஒரு ரிவிஷன் கொடுத்துக்கலாமா? ஸோ முதல் குறள் என்னது? முதல் குறள் வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓகே, ஒழுக்கம் வந்து எல்லாருக்கும் சிறப்பை தருவதனால உயிரை விட சிறந்ததாக ஒழுக்கத்தை பேணணும். அப்புறம் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை. ஏன்னா இம்மைக்கும் மறுமைக்கும் துணையாவது ஒழுக்கம் தெரிஞ்சதுனால அந்த ஒழுக்கத்தை அழிவுபடாமல் வருந்தி பேணி காத்தல் வேண்டும். அப்புறம் தேர்ட் ஒன், ஒழுக்கமுடைமை கொடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் வரும்.
ஓகே, நல்ல ஒழுக்கம் வந்து தன் புகழையும் தன் பிறந்த குடியையும் உயர்த்தும். அதான் ஒழுக்கமுடைமை குடிமை. இழுக்கம் அப்படி இல்ல, ஒழுக்கம் தவறி போனா தன் புகழும் தான் பிறந்த குடியின் புகழையும் அழித்துவிடும். ஓகே, இழிந்த பிழைப்பாய் விடும். அப்புறம் மறப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஓகே, கல்வியை மறந்தா கூட, வேதங்களை மறந்தா கூட அதை திரும்பி படிச்சுக்கலாம், இல்ல திரும்பி ஓதிக்கொள்ளலாம். ஆனா ஒழுக்கம் கெட்டா அவன் நான் மட்டும் துன்புறுதலோடு அவனுடைய குடியும் சேர்ந்து துன்புறும். அதனால கன்க்ளூஷன் என்ன? கல்வியை விட எதுதான் சிறந்தது? ஒழுக்கம் சிறந்தது. இந்த இந்த குறளும் 10வது குறளும் அதான் சொல்லுது. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நல்லொழுக்க நெறியில் உலக நெறியில் நடக்கல அப்படின்னா நீ படித்தவன் கூட படிக்காதவனாகவும் ஓகே அறிவில்லாதவனாகவும் கருதப்படும். அதாவது இந்த குறளும் ஓகே 4வது குறளும் 10வது குறளும் ஆல்மோஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி டிசிப்ளின் கம்பேர்ட் டு எஜுகேஷன். அப்புறம் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போல் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. பொறாமை உள்ளவனிடத்து செல்வம் இருக்காது, அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடத்து உயர்வு இருக்காது. 6வது குறள் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து. ஒல்கார்னா மனம் தளராதவர், உறவோர்னா அறிஞர்னு சொன்னேன், சான்றோர். ஏதம்னா குற்றம். ஓகே, ஏதம்னா குற்றம். அப்படின்னா ஒழுக்கம் வந்து தவறுனா பெருந்துன்பம் விளையும் அப்படின்னு தெரிஞ்சவங்க, அதாவது தெரிந்த மனவலிமையுடைய சான்றோர் ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டாங்க. அப்புறம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஓகே, ஒழுக்கத்தால அவரும் அவர் குடியும் உயரும், இழுக்கத்தால அவரும் அவர் குடியும் பெரும் பழியை எய்தும். அதான். அப்புறம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் வந்து உனக்கு நிறைய தரும், தீய ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும். தீய ஒழுக்கம் வந்து எப்பவுமே துன்பத்தை தரும், தீராத துன்பம் என்றும், அதான் தீராத துன்பம். அப்புறம் ஒழுக்கமுடையருக்கு ஒல்காவே தீய வழுக்கியும் வாயார் சொலர். ஒழுக்கமுடைய நல்லவங்க வந்து பிறருக்கு தீங்கு இழைக்கிற சொற்களை தவறியும் மறந்தும் தம் வாயால் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். உலகத்தோடு நல்லொழுக்க நெறியில் நடக்க தெரியாதவங்க பல நூல்களை கற்றாலும் அவங்க வந்து என்ன கல்லாதவர்களாகவும் அறிவில்லாதவர்களாகவும் கருதப்படுவர். இதுதான் இந்த 10 குறள். ஓகே, தேங்க்யூ தென்.